ஹாய், இன்றைக்கி நான் ஓணம் ஸ்பெஷலில் காமிக்க போகிறது ஒரு இஞ்சி கறி. சவுத்து கேரளா பக்கம் இது இஞ்சி கறின்னு சொல்லுவாங்க. நார்த்து கேரளா பக்கம் இது புளிஞ்சி சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டிலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது செய்முறையில். இனி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இஞ்சி 50 கிராம், சின்ன வெங்காயம் 50 கிராம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, உப்பு தேவையான அளவு, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, வெல்லம் ஒரு சின்ன பீஸு, பெருங்காயத்தூள், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, கறிவேப்பிலை, தண்ணி. இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். முதல்ல கடாய் சூடு பண்ண வச்சுடுவோம். சூடான கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் சூடானதும் இஞ்சி சேர்த்து கொடுத்துடலாம். இஞ்சி எடுத்தால் அதே அளவுக்கு வெங்காயமும் எடுத்துக்கணும். இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. எண்ணெயிலேருந்து எடுத்து பொடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து கொடுத்துடலாம். இந்த குழம்புல பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாதுங்க. சின்ன வெங்காயத்தில் தான் இதை செய்யணும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. நம்ம அது கூட எடுத்து பொடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நான் வெங்காயமும் இஞ்சியும் ஃப்ரை பண்ணதை நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி வறுத்த அந்த எண்ணெயிலிருந்து நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் இந்த கடாயில் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம பொடி பண்ணி வச்சது போட்டு கொடுத்துடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். கூடவே மிளகாத்தூளும் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்து அதுவும் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. இந்த மிளகாத்தூளெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்ச தண்ணி ஊற்றிடலாம். புளி கரைச்ச தண்ணி ஊற்றுனதும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துடலாம். இது இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அந்த புளி தண்ணி ஊற்றுனதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிட்டுருக்குது. எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வந்துட்டுருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கடுகு வறுத்து போட்டுடலாம். கடாய் நல்லா சூடாகிட்டுருக்குது. நான் இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்து கொடுத்துடலாம். நான் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்து அது போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலை போட்டு கொடுத்துடலாம். இது இப்போ நம்ம குழம்பில் ஊற்றிடலாம். நீங்கள் எல்லோரும் இது செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.